ஒருத்தர் நைட்டு முழுக்க சைக்கிள் ஓட்டுவார். சாப்பாட்டு போட்டி. ஓகே, எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஒரு மனுஷன் எவ்வளோடா சாப்பிட முடியும்? என்னடா ஒரு வாரம் நான் சாப்பிட்றது ஒருத்தன் ஒருவேளை சாப்பிட்றான் அப்படி, ஒரு வாரம் நான் சாப்பிட்றது ஒருத்தன் ஒருவேளை சாப்பிட்றான் அப்படி போட்டி. இப்படி சிலம்ப சுத்துற வீரர்கள் இருக்காங்களோ, கபடி வீரர்கள் இருக்காங்களோ, அந்த மாதிரி சாப்பாட்டு போட்டி வீரர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்காங்க. குவான்டிட்டி சாப்பிடக்கூடிய ஆட்கள் இந்த பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவ்வளவு எப்படா சாப்பிடுறீங்க, ரெண்டாவது இதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்குமா, இதெல்லாம் நல்லதா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவங்க இந்த டாக்டர்ஸும் இருக்காங்க, நியூட்ரிஷன். ஓஹோ, சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப சவரியமா போட்டா ஃபுல் மீல்ஸ். யூசுவலா நான் இவ்வளவுதான் ரைஸ் சாப்பிடுவேன். வெயிட் பண்ணி ஒரு 100 கிராம்ஸ் 150 கிராம்ஸ். எப்படி சோத்தை எடுத்து எடை போட்டு சாப்பிடுவீங்க? எடை போட்டு. என்னடி சொல்ற? இல்லம்மா, சோறு தட்டு வச்சு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு கேலரிஸ் அந்த அளவுலாம் தெரியும். நீ என்ன சொல்ற? சீரியஸாவே கேக்குறேன். வீட்ல ஒரு தராசு வச்சிருப்பீங்க? வச்சிருக்கோம். ஃபுட் வெயிங் ஸ்கேல் இருக்கு. அதாவது நீ சொல்ற ஒரு 3 தடவை சாப்பிட்டிருப்பேன். அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், தயிர்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இட்லி 38 இட்லி. ஆமா, வெறும் தேங்காய் சட்னி மட்டும் தான் இருந்தது. பானிபூரி காமிச்சல ஒரு நிமிஷத்துல 21 பூரி சாப்பிட்டேன். ரெண்டாவது வருஷம் 24. 2 வருஷமே நான் தான் வின்னர். 2 வருஷமே நான் தான் வின்னர். அம்மா, உன் மகன் போட்டி மேல போட்டியா ஜெயிச்சு கப்பு மேல கப்பா வாங்கிட்டு வந்திருக்கான். 200 பேர்கிட்ட வந்தாங்க. நான் நார்மலா தான் இருப்பேன். பட் ஏதாவது ஒரு போட்டினாலும் சரி, பெரிய போட்டினா ஒரு இளவட்டங்களை தூக்குறதா, பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என ஓடும். 2 ல இருந்து ஒரு 3 கிலோ நான் சாப்பிடுவேன். என்னால சாப்பிட முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை. நான் தாராளமா சாப்பிடுவேன். என்னால சாப்பிட முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை. நான் தாராளமா சாப்பிடுவேன். 5 ஆம்லெட் 5 புல் பாயில் 5 கலக்கி 5 வகையறால. அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏன்டா ஏன் பசிய கிளப்புறீங்க? கூட அப்போ பாதிக்கும்ல சாப்பிட்டாச்சுப்பா. அண்ணன் குழம்பு சாப்பிட்டாரு. டேய், பாயசத்தை கொண்டு வாங்கடா, அண்ணன் எந்திரிக்க போறாரு. யோ, என்னையா பாயசம்ன்ற? இப்பதான் முத குழம்பு ஊத்திருக்காங்க, மறு குழம்பு ஊத்தணும்ல. மறு வீடு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னடா மறு குழம்பு? 15 சாப்பிட சொன்னதுனால பிரேக் பண்றீங்க. மானசையா அதான் வர்கீஸ். போட்டினால ஒரு நியாயம் வேணாமாடா? இவ்வளவு பெரிய தோசை எப்படா சாப்பிடுறது? ஆரம்பிக்கலாம்பா. மாமா வாங்க, கை கழுவிட்டு போயிடலாம். ஆடு மாடெல்லாம் கையா கழுவுது, சாப்பிட்டு உருளைய கழுவலவா? இத பல்லு வளர்க்கறதுக்கு தானே சொன்னாங்க. தம்பி முறையா சாப்பிடா, எல்லாத்துலயும் கொஞ்சம். சாம்பார் ஊத்தியா? அப்படி கூட்டு பொரியல் இருந்தாங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தம்பி பாத்தீங்களா இல்லையா? ஒத்துக்கிற தம்பி, நீங்க 30 இட்லி சாப்பிடுறவங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்?